என்னடா கைலாயம் கடையை காட்டணும்னு நினைக்கிறீங்களா? இங்க தாங்க நான் வேலை பார்க்குறேன். என்னடா இங்கே வேலை பார்க்குறோன்னு நினைக்கிறீங்களா? காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடி கம்பெனியா அலைஞ்சேன். கடைசியில இந்த கம்பெனி தாங்க வேலை கிடையாது. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவதற்காக. நாளும் உழைத்து தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக. எனக்கு இப்ப கல்யாண வயசுதான் வந்தோடு சுடி மீட் பண்ணவா சேட் பண்ணவா. ஏன் மச்சான் இவன் கொடுக்குற 6000 ரூபா சம்பளத்துக்கு காலைல 9 மணிக்கு போய் நைட்டு 10-10:30 ஆயிடுது. இதுல வேற லீவ் போட்டா ஏன்டா லீவ் போறேன்னு கேக்குறானுங்க. நேரம்டா. ஓ ஓ ஓ ஓ என்னடா இது? இந்த சீனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. அட பாவி, இவன் என்ன பண்றான்? டேய் என்னடா? நானும் எவ்வளவு நாளைக்கு தான் ஏழையாவே நடிக்கிறது. சரி இவனை என்னடா பண்றது? அவனை நம்ம இடத்துக்கு கூட்டு போயிரு. அப்ப நீ? நான் அவன் இடத்துக்கு போயிருவேன். எப்படி? அதான் ஆதார் கார்டு இருக்குல்ல. ரைட்ரா. சரி காலைல வெயிட் பண்ணலாம். பை. ஆதார் கார்டு வந்தது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? எங்க இருக்க? என்ன மாதிரியா இருக்கா? அப்ப நான் இங்கதான் இருந்தனா? என்னடா நேத்து ஆனா ஹாஸ்டல் எல்லாத்தையும் மறந்துட்டியா? ஆக்சிடென்டா? நல்ல வேலை நம்பிட்டான் போல. இந்நேரம் அவன் என்ன பண்றானோ? ஏய் எங்க கிளம்பிட்டா? வெளியே. வெளியனா? ஃப்ரெண்ட பாக்க. இந்தா செலவுக்கு வச்சுக்கோ. செலவுக்கா? விளையாடு விளையாடு பிடிய பிடிய விளையாடு கொண்டாடு கொண்டாடு. எப்படி போவ? நடந்து. கார் எதுக்கு இருக்கு?
கார் எடுத்துட்டு போ. சரி. வந்துட்டானா? ஆளே மாறிட்ட. ஒரு நிமிஷம். இந்தா போட்டுக்க ட்ரெஸ், பனியன், ஜட்டி, பர்ஃப்யூம் எல்லாம் உனக்கு தான். வச்சுக்க. ஐயா தோர நீ பல்லாண்டு வாழ்க ஐயா தோர. என்ன மச்சான் இப்படி பண்ணிட்ட? டேய் சரி அதை விடு. நைட் என்ன நினைச்சு தெரியுமா? என்னாச்சு? மூட்டு சொல்றா. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போனல மச்சான், திடீர்னு ஒரு போன். ஹலோ சொல்லுங்க. எங்கடா போன் பண்ண எடுக்க மாட்டியா? இல்ல கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன் அதான். ஓகே ஓகே வீட்டுக்கு வா. வீட்ல யாரும் இல்ல, வீட்டுக்கு வா. கண்ணா லட்டு திங்க ஆசையா. அதுக்கு நீ என்ன மச்சான் சொன்ன? ஐயோ நான் வர முடியாது, கொஞ்சம் நாளோட சிக்னல் இருக்கேன். ஏண்டா நாளோட சிக்னல்ல இருந்து 2வது வீதியில வீடு நம்ம வீடு, அங்க இருந்து இங்க வர்றதுக்கு உனக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா. அவ கூப்பிடலானவே நீ போவ, அவ வேற கூப்பிட்டு இருக்கா, போகாம இருக்க போற? ஐ லைக் இட். போலாமா? அவளே தானே கூப்பிட்டா, போவோம். என்ன நடந்ததுன்னு பாப்போம். என்ன கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு? யாருன்னா இருக்கீங்களா? ஹலோ, ஏதாவது வீடு மாதிரி இது வந்துட்டோமா? எனிபடி ஹியர்? கண்ணம்மா 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 கண்ணம்மா. என்னடா அப்படி பாக்குற? ஓ அவன் நினைச்சுக்கிட்டாளா? கைலாங்கல்ல வேலை பார்க்கும் போது ஒருத்தி கூட நம்மள திரும்பி பார்க்க மாட்டான். அப்ப அதுவா தேடி வந்திருக்கு. விட்டுறாதரா. கண்ணம்மா மீன் வாங்க பொல்லம்மா, மீன் வாங்க பொல்லம்மா, பீச்சு கட்டா பொல்லம்மா. சொல்லம்மா சொல்லம்மா என்ன வேணும் சொல்லம்மா. அத்தம்மா அத்தம்மா பெத்த போன முத்தம்மா. அடப்பாவி, ஒரு நாள் நைட் தாண்டா இருந்த, அதுக்குள்ளேயுமா? சரி அதை விட இன்னைக்கு காலை என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? அங்கே பார். அங்க என்ன பாக்குற? ஹலோ, கையை மட்டும் தான் செம்மையா இருப்பா. ஹலோ ஒன்னா தயிர் வரை. நீங்க சர்ச்சுக்கு எப்படி போறது? அப்படியே போய் பீச்சாங்காய்ப்பாங்க திரும்பினீங்கன்னா, பீச்சாங்காய்ப்ப திரும்பி சோத்தாங்காய்ப்பாங்க திரும்புங்க, சர்ச் வரும். இந்த பக்கம் போயிடாதீங்க, ஒரிக்கு பசங்க நிறைய பேருங்க. ஏதோ ஒன்று பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே. ஏன் அந்த பாட்டிலரா? இவன் என்ன இங்க பண்றான்? ஒரு விஷயத்தை பிடிங்க. ஆமா நீங்க என்ன பண்ற? என்ன கட்டு? நேத்து நைட்டு பார்க்கும் போது கூட நல்லா தானே இருந்த. ஒரு பொண்ணு வந்து பேசுனா காயலாங்கடையில வேலை செய்யறத கூட மறந்துடுவேன். போ போய் பாட்டில போயிருக்கு போ. காயலாங்கடையில வேலை செய்யலாம்.
முடிச்சுட்டு வந்துடுவானு. அவன் இங்கதான் 8 வருஷமா வேலை செய்யறான். ஏப்பா சொல்லியா நீ? ஏய், என்கிட்ட நீ அப்படியே இப்படிலாம் சொன்னியேடா. கார்ல வச்சிருக்கன்னு சொன்னியேடா. கடைசியில் காயிலாங்கல வேலை செய்யற. இல்ல குமார், உனக்கு எனக்கும் செட் ஆகாது. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். சாரி. உன்னை யாரா கையிலங்களை வேலை பார்க்கணும் சொல்ல சொன்னது? போட. அவன் சொன்னதுக்கு நானடா பண்ணுவேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு யோசிச்சுட்டு இருக்க. இல்ல ஒரு நாள் பணக்காரனா இருந்ததுக்கே நீ இவ்வளவு பண்ணிருக்கியே. டெய்லி பணக்காரனா இருக்கான். அவன் எவ்வளவு பண்ணிருப்பான்னு யோசிச்சேன். லவ்வே போச்சு. விடு மச்சான், இன்னும் 5 வருஷத்துல நம்ம ஊரு ஃபாரின் ஆயிரமா. ஃபாரின் ரூல்ஸ்ல இல்ல மச்சான், நாகரிகத்துல. கர்ம ஊராடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. மெசேஜ் மச்சான். எனக்கே மெசேஜா? மச்சான் அவன் யார்? நீ என்ன மாதிரி இருக்க? என்ன நினைச்சு பஸ் சொல்றேன் கேளுங்க. மேலதான் மன்னிச்சிங்க. வாடா போலாம். ஓகே. நீங்க ஏன் சாரி கேக்குறீங்க? நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸா? நானும் அவ்வளோ ஒரு 8 வருஷமா லவ் பண்ணோம். எவ்வளோ சண்டை வந்திருக்கு, பிரச்சனை வந்திருக்கு. ஆனால் எதுக்காக விட்டு போனது கிடையாது. ஆனால் இன்னைக்கு நான் ஒரு கைலாங்கல்ல வேலை பார்க்கணும்னு சொன்னேன், விட்டுட்டு போயிட்டான். அப்போ அவள் என்ன லவ் பண்ணல, என் ஸ்டேட்டஸ் தானே லவ் பண்ணியிருக்கா. மன்னிச்சிரு விஜய். சாரி. என்ன சார் உங்க கார் மாதிரி இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? அதுக்கப்புறம் என்ன சார் நடந்துச்சு? பல்ட்டி பக்குற டர்ல உடன பல்ட்டே மறுபடியும் கைலாங்கடா தான். வருடு மொத்தமும் அர்ல உடன பிஸ்தே. இருங்கடா, நானும் ஒரு பணக்காரன் ஆகண்டா. நான் மச்சான், இதுதான் லைஃப். நேத்து எப்படி இருந்த, இன்னைக்கு எப்படி இருக்க பாத்தியா? இதுதான் யாருக்கு எப்ப என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா இது ஏதோ பொண்ணாதான் இருக்கும். போய் அச்சு தூள் கலப்பு. ஹாயா? டேய், யாரோ மெசேஜ் பண்ணிருக்காங்கடா. நான் தான் சொன்னல மச்சான், இது ஏதோ பொண்ணாதான் இருக்குன்னு. ரிப்ளை பண்ண. மோமோவா? கிறிஸ்டின் பொண்ணா இருப்பாளோ? போடுறா பிரஸ் மீட்ட. சார் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க லவ் பண்ணது பொண்ணே கிடையாது. ஆமா, பொண்ணு இல்லதான், தேவதை சார், தேவதை.
சாரி சார், அப்படி நீங்க சாவறதை யாராலும் தடுக்க முடியாது. லவ் பண்ற ஒவ்வொரு பையனும் தினம் செத்துட்டு தான் சார் இருக்கான். இங்க லவ் பண்றவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். லவ் பண்ற பாதி பேர், சாரி முக்காவாசி பேர் ஸ்டேட்டஸை பார்த்து தான் லவ் பண்றாங்க. அப்படி ஸ்டேட்டஸை பார்த்து லவ் பண்றவங்க தான் லவ் பண்ற பையன் அப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும்னா அதுக்கு பேசாம நீங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கு எதுக்கு லவ் பண்ணி பாதியில கழட்டி விட்டுக்கிட்டு? நான் எல்லா பொண்ணுங்களையும் தப்பு சொல்ல வரல. சூரியன் ஒண்ணுதான் இருக்கு, ஆனா இங்க பகலா இருந்தா ஏதாவது ஒரு நாட்டுல இருட்டா இருக்கிறது இல்லையா, அந்த மாதிரிதாங்க. என்னங்க ஒண்ணுமே புரியலையா? லவ்னாலே அப்படிதாங்க, ஒண்ணுமே புரியாது. என்ன மச்சான் சோகமா இருக்க? ஏன் மச்சான், காசு பணம் இல்லாதனால தானே எல்லாத்துக்கும் லவ் ஃபெயிலியர் ஆகுது. லவ் ஃபெயிலியர் இல்ல மச்சான், லவ்னாலே ஃபெயிலியர் தான். டேய் ஏன்டா அழுகுற? Facebookல ஒரு பொண்ணுக்கு சாட் பண்ணியிருந்தேன்டா, சாட்டிங் 500 ரூபாய் கேக்குறான் மச்சான். அது மட்டும் இல்லடா, வீடியோ காலுக்கு 1500 ரூபாய் கேக்குறான் மச்சான். அவ்வளவு காசுக்கு நான் எங்கடா போவேன்?